சுண்டல் செஞ்சு சாப்பிட்றதுக்காக வெள்ளை பட்டாணி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இங்கே பட்டாணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். 3 விசில் விட்டு. இதில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். அரைச்சிட்டு இந்த மசாலா ஆட் பண்ணோம். அரைச்சிட்டு பார்ப்பேன். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இதில் ஊற்றிடுவோம். இதை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இங்கே தேவையான மசாலா வச்சுருக்கோம். இந்த மசாலாவை அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்குறது வெயிட் பண்ணலாம். வதங்கிடுச்சு. இந்த மசாலாவை போட்டுடலாம். இதில் என்னென்ன இருக்குன்னா கரம் மசாலா, தனியா, வெறும் மிளகாத்தூள் போட்டு கலக்குவோம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டுருக்கிறதுனால காரம் தேவையில்லை. இது போதும். இந்த அளவு காரம் போதும். கொஞ்சம் நேரம் வதங்கணும். இது பட்டாணியை போட்டு அதை கொதிக்க வச்சு இறக்கிடும். அவ்வளோதான், நல்லா வந்துடும். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிப்பேன். எண்ணெய் கம்மியாக இருக்குது. இப்போ கருவேப்பிலை சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் பட்டாணியை ஆட் பண்ணிப்போம். வேக வச்ச பட்டாணியை இது நல்லா இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு கொதிச்சா போடணும். கொதிச்சிச்சின்னா ரெடி ஆகிடும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. ஒரு 1/4 ஹவர் கழிச்சு இதை இறக்கி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும். ரோட்டுக்கடை பட்டாணி.